மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்களான மகேஷ் ஐயர் மற்றும் கன்னியர் ஏ.என். ராஜசேகரன் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் மகர ராசியின் 2026 புது வருட பலன்களை பார்ப்போம். இறைவனுடைய அருள், முக்கியமாக குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ராசியாக இந்த ஆண்டு தனுசு ராசி இருக்கீங்க. தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் தாங்களே முறியடித்து எல்லா காரியங்களிலும் வெற்றியடைந்து மனமகிழ்ச்சியில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஒரு ராசியாக நீங்கள் திகழ போகிறீங்க. எதிர் வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், உற்றார் உறவினர் எல்லோரும் தங்களை பார்த்து வியந்து பொறாமை கொள்ளும் அளவு தங்களது வளர்ச்சியை இந்த ஆண்டு இருக்கும். புகழ் அந்தஸ்துகள்லாம் கூடக்கூடிய காலமாக இந்த ஆண்டு உள்ளது. திருமண வயதில் உள்ள ஆண் பெண் நபர்களுக்கு திருமணம் நடைபெறும். சிலர் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பருவ வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் காதல் வயப்பட வாய்ப்பு உள்ளது. வீட்டில் வளைகாப்பு, காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிலர் வீட்டில் புதிய உறவினர்கள் வரக்கூடிய காலமாக இந்த ஆண்டு உள்ளது. தைரியம், தன்னம்பிக்கையுடன் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். அதற்கு தங்களினுடைய நலம் விரும்பிகள் துணை நிற்பார்கள். கணவன் மனைவி இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. வேலை செய்யும் இடத்திலேயோ தொழில் செய்யும் இடத்திலேயோ இருந்த பிரச்சனைகள் குறைந்து இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமாக இந்த ஆண்டு இருக்கும். இந்த ஆண்டு புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்க, ஒரு சிலருக்கு கூட்டு தொழில் சேர்ந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். கொஞ்சம் மனைவியினுடைய உடலின் மீது கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக குடல், சிறு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இருதயம் அல்லது தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிலருக்கு ஏற்படும். உடல் உபாதைகள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஜூன் மாதத்திற்கு முன்பு வரை மட்டுமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் மாற்றங்கள் இருக்கும். ஜூன் மாதத்திற்கு அப்புறம் பார்த்தோம்னா பொருளாதாரம் உங்களுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும். சில சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்பவர்களுக்கு வேறு லெவலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. மாணவர்களுக்குன்னு பார்த்தோம்னா எதிலையும் வெற்றி பெற்று நீட்டு, ஐஐடி போன்ற கல்வித்துறைகளின் நிறுவனங்களில் வேலை செய்வதற்கும் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காணணும்னா இந்த ஆண்டு திருமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வது அல்லது மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி தங்களது வரக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய இந்த தெய்வங்களினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தங்களுக்கு இந்த ஆண்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் எல்லாம் கிடைக்க வேண்டிக்கிறேன். Wish you happy new year to all. Thank you.